குட் ஈவினிங். ஆல்ரெடி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ கிரேட் 12 உள்ள பாடங்கள்ல எம்சிக்யூ கேள்வி சிலதுகள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து கிரேட் 13ல உள்ள 4 பாடங்கள்: பல்பகுதியம், ரசாயன கைத்தொழில், இயற்கை உற்பத்தி, அடுத்து தொழில்நுட்ப விருத்தியும் சூழல் மாசடைதலும். இந்த பாடங்கள்ல ஒரு சில முக்கியமான கன்செப்டின் அடிப்படையில் உள்ள எம்சிக்யூ கேள்விகள் தொடர்பாக பார்க்க போறோம். அந்த இதுல பாருங்க, முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, உரித்து சான்றிதழ் தொடர்பா. ஒரு புத்தாக்கம், நாங்க ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று நிகழ்த்திட்டமாக இருந்தா அதுக்கு நாங்க பேட்டன்ட் ரைட்னு சொல்லுவாங்கன்னா உரித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்ளணும். அந்த உரித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான நிபந்தனை தகைமை எதுன்னு தான் கேட்கிறாங்கன்னா, அப்ப உரித்து சான்றிதழ்னா என்ன? இந்த கான்செப்ட் என்ன தெரியணுமா? தான் உரித்து சான்றிதழ்னா என்ன, உரித்து சான்றிதழ் ஒன்றுக்கு நாங்க அப்ளை பண்றதா இருந்தா அல்லது அதுக்குரிய அந்த சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தா என்னென்ன நிபந்தனை இருக்குன்னு 3 நிபந்தனை தேவைப்படுது. அடுத்தது, இப்படி ஒரு உரித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்றதுல உள்ள நன்மைகள் என்னென்ன அப்படின்ற விஷயமும் இருக்கு. அப்ப கவனிங்க, அப்ப நாங்க ஒரு உரித்து சான்றிதழுக்கு அப்ளை பண்ணி, அது இலங்கையில, சரியா, இலங்கையில் உள்ள புலமை சொத்துக்கள் அலுவலகம் அப்படின்ற நிறுவனத்தால தான் இந்த உரித்து சான்றிதழ் வழங்கப்படுது. அப்ப எங்களுக்கு உரித்து சான்றிதழ் கிடைக்கணுமா இருந்தா புதிய கண்டுபிடிப்பா இருக்கணும், சரியா, புதிய கண்டுபிடிப்பா இருக்கணும், அல்லது அது புத்தாக்க படிமுறையுடையதாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு படிமுறையாவது இருக்கணும். அடுத்து அது கைத்தொழில்ல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் உரித்து சான்றிதழ் கொடுப்பாங்க. புதுசா இருக்கணும், அல்லது புதிய கண்டுபிடிப்பா இருக்கணும், கைத்தொழில் ரீதியில பயன்படக்கூடியதாக இருக்கணும், சரியா. இப்ப இந்த தேவைகள் உரித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்றதுக்கு அவசியமாகும். அப்ப அந்த பாருங்க, புதிய படிமுறை ஒன்று இருத்தல், இதுதான் சரியான ஆன்சர். ஏனைய 4 இருக்குதானே, ஏனைய 4ம் உரித்து சான்றிதழை பெற்றதோட நன்மைகள். இது உரித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்றதுக்கு தேவையில்லை, இது வந்து நன்மை. உரித்து சான்றிதழ் பெற்றுக்கொண்ட இந்த நன்மை எல்லாம் கிடைக்கின்றதான் ஏனைய 4 ஆன்சர். இது இருந்தா, முதலாவது ஆன்சர் இருந்தா தான் உரித்து சான்றிதழ் கொடுப்பாங்க. அடுத்து கவனிங்க, 2வது கேள்வி. பூச்சி வகைகளின் உற்பத்தியில் பல்பகுதிய சேர்வைகளால் நிறைவேற்றப்படும் தொழில். பூச்சி வகை பெயிண்ட் தயாரிப்பு, ஏன்னா பெயிண்ட் தயாரிப்புல இருக்கு என்னென்ன சேர்வைகள் இருக்கு அப்படின்றது இருக்குன்னா, கரைப்பான் இருக்கு, பல்பகுதிய பதார்த்தம், அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் பிணைப்பு பதார்த்தம். பல்பகுதிய பதார்த்தம் அல்லது இன்னொரு பெயர் சொல்லுவோம் பிணைப்பு பதார்த்தம். அடுத்து நிரப்பிகள், சேர்மான பொருட்கள், நிறப்பொருட்கள், இதெல்லாம் சேர்த்து தானே பெயிண்ட் தயாரிப்பாங்க. அதுல பல்பகுதிய பொருள் எதுக்காக பயன்படுது, அதான் கேள்வி, சரியா. பல்பகுதிய பொருள் எதற்காக பயன்படுது? ஓகே. அப்ப இதுக்கு ஒரு நிறத்தினை வழங்குறதுக்கு எதை பயன்படுத்துவாங்க? நிறப்பொருட்கள். என்ன நிறம் வழங்குறதுக்கு? நிறப்பொருட்கள். 5வது, பாயும் இயல்பை ஏற்படுத்துறதுக்கு கரைப்பான்கள். அது சேதன கரைப்பானாகவும் இருக்கலாம், அசேதன கரைப்பானாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீர் ஒரு கரைப்பான், அது பாயும் இயல்பை வழங்கும், சரியா. மேற்பரப்புடன் பிணைப்பை ஏற்படுத்துதல், சரியா. இந்த மேற்பரப்போட பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்க எதை சேர்க்கிறோம்? பல்பகுதிய சேர்வை. நாங்க ஏதாவது சுவருக்கு போயிட்டு பெயிண்ட பூசணும்னு, இந்த சுவருக்கும் இந்த பெயிண்ட்டுக்கும் இடையில ஒரு பிணைப்பு உருவாகணுமே, அந்த பிணைப்பை உருவாக்கி விடுறது பெயிண்ட்ல உள்ள இந்த பல்பகுதிய சேர்வைகள். சரி, அடுத்து கவனிங்க, வெப்ப பிளாத்திக்குகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. வெப்ப பிளாத்திக்குகள், சரியா. உங்களோட பல்பகுதியங்கள் பாடத்துல இருக்கு, இயற்கை பல்பகுதியம், செயற்கை பல்பகுதியம், நேர்கோட்டு பல்பகுதியம், சரியா, முப்பரிமாண பல்பகுதியம். அதே மாதிரி இருக்கு வெப்பம் இழக்கும் பல்பகுதியம், வெப்பம் இருக்கும் பல்பகுதியம். அந்த வெப்பம் இருக்கிற பல்பகுதியை தான் வெப்ப பிளாத்திக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்ப பிளாத்திக்குகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருது. அவற்றில் குறுக்கு பிணைப்பு உண்டு, அது வெப்பத்துக்கு உறுதியானது. வெப்பம் இருக்கும் பல்பகுதியம்னா நாங்க ஒரு தடவை தான் அந்த பல்பகுதியத்தை உருவாக்கும். உதாரணம் சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி, அதை உருக்கி அதுல இருந்து இன்னொரு வடிவத்தை பெற இயலாது. வெப்பம் இழக்கும், சரி,
வெப்ப பிளாத்திக்குகள், வெப்பம் இருக்கும் பல்பகுதி. வெப்பம் இழக்கும் பல்பகுதியம்னா அது அதுல இருந்து நாங்க வேற பொருட்களை தயாரிச்சு கொள்ளலாம், ரீசைக்கிள் பண்ணி கொள்ளலாம். அப்ப இங்க வெப்ப பல்பகுதி, வெப்பம் இருக்கும் பல்பகுதி தொடர்பாக தான் கேட்கிறாங்க. குறுக்கு பிணைப்புகள் உள்ளன, சரி. அவற்றை வெப்பமாக்கி மென்மையாக்கலாம், பில. வெப்ப பிளாத்திக்குகளை வெப்பப்படுத்தி மென்மையாக்கல, அதை மென்மையாக்கிட்டா தான் அதுல இருந்து இன்னொரு பொருள் தயாரிக்கலாமே, வராது. அவற்றை ஒரு தடவை மாத்திரம் ஒரு குறித்த வடிவத்துக்கு மாற்றலாம், அதுவும் சரி. ஒரு தடவை மாத்திரம் தான் ஒரு குறித்த வடிவத்துக்கு மாத்தேரும். சரி, அப்ப சரியான ஆன்சர் ஏயும் சியும். பல்பகுதியம் தொடர்பான கேள்வி. 4வது பாருங்க. இயற்கை பல்பகுதிய பொருளாகவும் செயற்கை பல்பகுதிய பொருளாகவும் காணப்பட்ட பல்பகுதியம் பின்வருவனவற்றுள் எது? இயற்கையாகவும் இருக்கணும், செயற்கையாகவும் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு பிவிசி, அது ஒரு செயற்கை பல்பகுதியம். மாப்பொருள் இயற்கை பல்பகுதியம். செல்லுலோசு இயற்கை. புரதம் இயற்கை. நியூக்ளிக் அமிலம் இயற்கை. சரியா? அப்ப பிவிசி, அடுத்து என்ன, பொலிதெரிலின், ரெஜிஃபார்ம், இதெல்லாம் செயற்கை பல்பகுதி. நைலான், இதெல்லாம் செயற்கை பல்பகுதியா? இப்ப கேட்கிறாங்க இயற்கையாகவும் இருக்கணும், செயற்கையாகவும் இருக்கணும். ரெண்டாவும் இருக்கக்கூடிய ஒரே பல்பகுதியா இயற்கை செயற்கை ரெண்டுக்குள்ளயுமே வரக்கூடிய பல்பகுதியம் ரப்பர். ரப்பர். ஆனா இங்க ரப்பர்னு ஒரு ஆன்சர் இல்ல. எங்க சொல்லுங்க எது ஆன்சர்? அப்ப இதுல ரப்பர் இந்த பல்பகுதியம் பாடத்துல இருக்கிற ஒரு பகுதியம், சரியா? தேர்ட் கொஸ்டின்ல பொய்யானது. பொய்யானது பொய்யானது ஏன்னா சரி, பொய்யானது தேர்ட் கொஸ்டின். ஓகே, அது சரி. சரியா? இதுல பொய்யானதுன்னு வராது, இதுல சரியானதுன்னு தான் வரணும். சரியா? பொய்யானதுல அந்த கேள்வியில உள்ள பிள்ளை தேர்ட் கொஸ்டின்ல சரியானதுன்னு அதை மாத்திக்கொள்ளுங்க. சரியானது. சரியா? ஓகே, ஃபோர்த்துக்கு வருவோம். அப்ப இது இயற்கை செயற்கை ரெண்டாகவும் இருக்கக்கூடியது. ரெண்டாகவும் இருக்கக்கூடியது எது? ரப்பர். இங்க ரப்பர்னு ஒரு ஆன்சர் இல்ல. சரியா? அப்ப நான் போறேன் வேற ஆப்ஷனுக்கு. ரப்பர் ஒரு பகுதியத்துக்கு பேர் ஐசோப்ரின். ரப்பர் ஒரு பகுதியும் ஐசோப்ரின். நிறைய ஐசோப்ரின் சேர்ந்தா, நிறைய ஐசோப்ரின் கட்டமைப்புகள் சேர்ந்தா எங்களுக்கு கிடைக்க போறது பொலி ஐசோப்ரின். அப்ப ரப்பருக்குரிய இன்னொரு பேர் தான் பொலி ஐசோப்ரின். ரப்பர்ல இயற்கை ரப்பரும் இருக்கு, செயற்கை ரப்பரும் இருக்கு. அப்ப இதுக்குரிய ஆன்சர் பொலி ஐசோப்ரின். திருத்தமான ஆன்சர் பொலி ஐசோப்ரின். அடுத்து கவனிங்க. செயற்கை பல்பகுதியங்களை உற்பத்தி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளமைக்கான காரணம் அல்லாதது. செயற்கை பல் இப்ப உலகளாவிய ரீதியில இயற்கைக்கு மாற்றிட நிறைய செயற்கை பல்பகுதியம் உற்பத்தி செய்யறாங்க தானே. அதுக்கான காரணம் அல்லாதது எதுன்னு கேட்கிறாங்க. இலகுவாக உற்பத்தி செய்யறாங்க, அது சரியேனா? ஒரு செயற்கை பல்பகுதியத்தை இயற்கை பல்பகுதியத்தை விட நாங்க இலகுவாக தயாரிச்சு கொள்ளலாம். சரி, அது இது உதாரணத்துக்கு சொப்பின் பேக், பிவிசி குழாய் தயாரிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லையே. உற்பத்தி மெத்தட் இலகு, மலிவானது, அதுவும் சரி. சரியா? செயற்கை பல்பகுதியங்கள் மலிவானது, மீள் சுழற்சி செய்யக்கூடியதாக இருத்தல், அதுவும் சரி. ஏன்னா நாங்க பயன்படுத்துற நிறைய செயற்கை பல்பகுதியங்கள் பிளாஸ்டிக் எல்லாம் என்ன செஞ்சு கொள்ளலாம், மீள் சுழற்சி செய்யலாம் தானே. பரந்த வீச்சில் பல்வேறு தேவைகளுக்காக இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல். ஓகே, சரியா? செயற்கை பல்பகுதிகளை நிறைய இடங்கள்ல சரியா ரொம்ப ஈஸியா நாங்க பயன்படுத்திட்டு போயிடலாம். அதனாலதான் செயற்கை உற்பத்தியில போக்கு அதிகரிச்சிருக்கு. விரைவாக பிரிந்தழியக்கூடியது, இதுதான் காரணம் அல்லாது. பிளாஸ்டிக் பொலித்தீன் எல்லாம் விரைவாக என்ன செய்யாது, பிரிந்தழியாது. அப்ப 5வது கேள்விக்கு சரியான ஆன்சர் 5வது. அடுத்து பாருங்க 6வது கேள்வி. சவர்க்கார உற்பத்தி தொடர்பாக தவறான கூற்றை தெரிவு செய்ய. தவறான கூற்று நான் இத கீழே இருந்து வாசிச்சுட்டு வர மேல இருந்து வருவான். தேங்காய் எண்ணெய், எத்தனால், பிரைன் சொல்யூஷன், பிரைன் கரைசல். சோடியம் குளோரைட் தான் பிரைன் கரைசல் சொல்றது. சோடியம் குளோரைட் தான் பிரைன் கரைசல் அல்லது கரியுப்பு அப்படியே சொல்லிக் கொள்வாங்க. சரியா? எரிசோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எரிசோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் என்பன உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்கள் ஆகும். சரிதானே? தேங்காய் எண்ணெய், தாவர எண்ணெய் தேவை சவர்க்கார தயாரிப்புக்கு.
தாவர எண்ணெயும் எண்ணெய் ஓய்ச்சினாலும் தாக்கமடைய விடுவாங்க. அது தாக்கமடைய விடக்குள்ள கொஞ்சம் வெப்பமேத்தனத்துக்கு எத்தனால் தேவைப்படும் எரிக்கிறதுக்கு. சரியா? ஓகே. பிறகு அங்க கிளிசரால் உருவாகி இருக்கும். சவர்க்காரத்தையும் கிளிசராலையும் வேறு பிரிக்கிறதுக்கு இந்த சோடியம் குளோரைட்டை பயன்படுத்துவாங்கண்ணா. அப்ப இது எல்லாமே தேவையான மூலப்பொருள் தான். சரி, ரெண்டாவது குற்ற பாருங்க. ரெண்டாவது, சவர்க்கார தயாரிப்பின் பக்க விளைபொருள் கிளிசரால். அதுவும் சரி. மூலப்பொருட்கள், பிரதான மூலப்பொருள் தாவர எண்ணெயும் சோடியம் ஹைட்ராக்சைடும். இது ரெண்டும் தாக்கமடையக்குள்ள பிரதான விளைபொருள் சவர்க்காரம், பக்க விளைபொருள் கிளிசரால். எங்க சொல்லுவோம், பக்க விளைபொருளாக கிளிசராலை கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு கைத்தொழில், உங்களோட பாடப்பரப்பில் உள்ள இன்னும் ஒரு கைத்தொழில், பக்க விளைவாக கிளிசராலை கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு கைத்தொழில் சொல்லுங்க. டீசல் சார். ஓகே, உயிர் டீசல் தயாரிப்பு. சரியா? உயிர் டீசல் தயாரிப்பிலையும் பக்க விளைபொருளாக கிளிசரால் கிடைக்கும். சரி, மூணாவது பாருங்க, சவர்க்காரத்தை நடுநிலையாக்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். சரி சரி, உண்மைக்குமே சவர்க்காரத்தை நடுநிலையாக்குறதுக்கு அவங்க என்ன செய்வாங்களா, அந்த சிட்ரிக் அமிலம் தான் கடைசியா சேர்ப்பாங்க. தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப அந்த தாக்கத்துல சோடியம் ஹைட்ராக்சைடு அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா அப்ப நான் தேங்காய் எண்ணெயை சேர்த்து விட்டேன்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தேங்காய் எண்ணெயோட தாக்கம் அடைஞ்சு திரும்ப சவர்க்காரமா மாறிடும். அப்ப இது பிழை இல்லை. ஆனா பொதுவா நாங்க செய்யறது சிட்ரிக் அமிலம் சேர்க்கறது தான் பொதுவா செய்யறது. பட் தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம். ஏன், சவர்க்காரத்துல காரத்தன்மைக்கு காரணம் எது, எண்ணெய் ஓய்ஸ் தானே. அப்ப அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து விட்டா சவர்க்காரமா மாறிடும். சரியா? அடுத்து, நீர்மய ஊடகத்தில் செல்லும் சவர்க்காரத்தின் அளவை குறைக்கிறதுக்கு சோடியம் குளோரைட் சேர்க்கப்படும். அதுவும் சரி. இந்த உப்பை சேர்க்கிறதால சவர்க்காரத்துல கரைந்துள்ள, சரியா, அல்லது சோடியம் குளோரைடு உப்புல கரைந்துள்ள சவர்க்காரத்தின் அளவு குறைவாக இருக்கும். கிளிசரால் தான் அதிக அளவு கரை. அடுத்து, கிளிசராலையும் சவர்க்காரத்தையும் வேறு பிரிக்க மைய நீக்க விசை முறை பயன்படும். இது பிற. மைய நீக்க விசையை பயன்படுத்தி கிளிசராலையும் சவர்க்காரத்தையும் வேறுபடுத்துற இல்லை. சரியா? ஓகே. அப்ப இங்க என்ன செய்வாங்களா இருந்தா, சோடியம் குளோரைட்டை பயன்படுத்தி தான் கிளிசராலையும் சவர்க்காரத்தையும் வேறு பிரிச்சுட்டு பிறகு கடைசியா அந்த சோடியம் குளோரைட்டை நீக்கிறதுக்கு தான் மைய நீக்க விசை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கவனி. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களோட ரசாயன கைத்தொழில் பாடத்துல பிரதானமா 5 ரசாயன கைத்தொழில் தொடர்பா நீங்க படிச்சுட்டு போகணும். சவர்க்கார தயாரிப்பு, உயர் டீசல் தயாரிப்பு, பொசுப்பேற்ற பசலை தயாரிப்பு, அடுத்து இன்னும் 2 கடதாசி தயாரிப்பு, நிறப்பூச்சி தயாரிப்பு. அப்ப இதுகள் 5ம் சரியா 5 சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வரலாம். அடுத்து 7வது, உற்பத்தி செயல்முறைகள் பெரும்பாலும் மனிதனுக்கு தீங்கு பயக்கும் தன்மையானதாகும். இத்தீங்கினை குறைக்கும் படிமுறைக்கு மிகவும் முக்கியமானதாக நாம் மேற்கொள்ள வேண்டிய படிமுறை என்ன? நாங்க ஏதாவது ஒரு கெமிக்கலை ஹேண்டில் பண்ணக்குள்ள அது எங்களோட உடலுக்கு தீங்கானதாக மாறலாம், அல்லது அந்த ஏரியாவுக்கு நச்சு வாய்க்கெல்லாம் விடுவிக்கப்படலாம். அப்ப அந்த டைம்ல நாங்க என்ன செய்யணுமா இருந்தா, MSDS மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட் ஊடாக அணுகணும். சரியா? ஒரு கெமிக்கலை பயன்படுத்தும் போது இதை வாசிச்சு பார்த்துக்கொள்ளணும். அந்த கெமிக்கல் எங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா அப்படின்றத வாட்சி பார்க்கணும். MSDS ஒவ்வொரு கெமிக்கலையும் வெளியே லேபிள் பண்ணியிருப்பாங்க. சரியா? MSDS. அடுத்து பாருங்க, தூய உயிர் டீசலை குறிப்பது. தூய உயிர் டீசல். இப்போ உதாரணத்துக்கு நான் வரேன், B5 இருக்கு, அதை எடுக்கிறேன். அப்ப இதுக்குரிய அர்த்தம் என்னன்னா, இதுல 5% உயிர் டீசலும் 5% தூய உயிர் டீசலும் மீதி 95% பெட்ரோலிய டீசல். பெட்ரோலிய டீசல் இப்ப செட்டுக்கெல்லாம் போன இருக்க டீசல், அதுதான் பெட்ரோலிய டீசல். அதுவும் சேர்ந்த கலவை தான் B5. அப்ப B80னா தூய உயிர் டீசல் 80%, பெட்ரோலிய டீசல் 20%. B10னா தூய உயிர் டீசல் 10%, பெட்ரோலிய டீசல் 90%. அப்ப முற்றுமுழுதா தூய உயிர் டீசலா இருக்கணுமாந்தா அதை B100ன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப B0னா அது முற்றுமுழுதா பெட்ரோலிய டீசல், அது உயிர் டீசல் இல்லை. அப்ப உயிர் டீசலை பயன்படுத்தக்குள்ள அது பெட்ரோலிய டீசலோட கலந்து பயன்படுத்துவாங்க. எந்த விகிதத்துல உயிர் டீசல் இருக்கோ அதுதான் இங்க வரும். 5% உயிர் டீசல் இருந்தா 5%, 80% உயிர் டீசல் இருந்தா 80%. பெட்ரோலிய டீசலோட ஒப்பிட்டு சொல்றேன், 10% உயிர் டீசலும் 90% பெட்ரோலிய டீசலும் வந்து அது B10ன்னு சொல்லப்படுது.
அப்ப 100% உயிர் டீசல் மட்டும் இருந்தா அது B100 அப்படின்னு கதைக்கப்படும். B100ன்னு கதைக்கப்படும். அடுத்துக்கான 9வது கேள்வி. பின்வரும் மூலப்பொருட்களில் உள்ள பிரதான சேர்வைகள் சோடியில் பொருத்தமற்றது எது? சரியா, இதுல எது பொருத்தமற்றது? சரி, அப்ப இதுல பொருத்தமற்றது இது என்ன? கருவாப்பட்டை. கருவாப்பட்டையில சினமல்டிகைட். ஓகே, யூஜினால் கராம்புல தானே யூஜினால் எடுப்பாங்க. அப்ப ஒவ்வொரு தாவர முதல்ல இருந்தும் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன சேர்வை கிடைக்குதுன்னு அந்த அட்டவணை இருக்கு, கைட் புக்லயே அந்த அட்டவணை இருக்கு. அதை பார்த்தா இது தொடர்பா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் பாடமாக்கா தான் இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஒவ்வொரு தாவர முதல்லையும் என்னென்ன சேர்வை இருக்கு அப்படின்ற கன்செப்ட்ல கேட்கிறாங்க. இப்ப யூஜினால் காணப்பட போறது கராம்புல தான் யூஜினால். அடுத்து 10வது பாருங்க. 10வது, A, B ஆகிய சேர்வைகள் சேர்ந்தால் அது ஊக்க மருந்தாக தொழிற்படலாமாம். சரியா? ஓகே, நான் இதுல டொட்டை திரும்ப வைக்கிறேன். இது இந்த இடத்துல A என்ற சேர்வை, இந்த இடத்துல B. பிறகு இந்த இங்கெல்லாம் டொட்டு வச்சிருக்காங்க. அப்ப யார்ட உடல்ல AB ரெண்டும் இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தா தான் அது ஊக்க மருந்து. அப்ப பாருங்க, ஏக்கு நேரா நான் கோடிடப்புல இப்படி தானே வரும், பிக்கு நேரா நான் கோடிடப்புல இப்படி தானே வரும். முதலாவது நபர்ல ஏயும் இல்ல பியும் இல்ல, ஏயும் இல்ல பியும் இல்ல. இரண்டாவது நபருக்கு நேரா மேல பாருங்க, அவர்ல என்ன மட்டும் இருக்கு? ஏ மட்டும் இருக்கு. ஏயும் பியும் சேர்ந்தா தான் ஊக்க மருந்து. மூணாவது நபர்லையும் மூணாவது நபர்ல ஏயும் இருக்கு பியும் இருக்குன்னா, அப்ப அவர்ல ஏயும் பியும் சேருமே. அப்ப மூணாவது நபர்ல தான் சரியா இந்த ஊக்க மருந்து காணப்பட போகுது. நாலாவது நபர்ல பி இருக்கு, ஏ இல்ல, இது வேறொரு சேர்வை, அது ஏ இல்லையே. அப்ப ஒரே சேர்வையா இருக்கணுமா இருந்தா அதுல உயரங்கள் சமனா இருக்க, உயரங்கள் சமனா இருந்தா தான் ஒரே சேர்வை. அப்ப இது ஏன்னா இதுவுமே ஏன் கீழே இருந்தாலும் உயரம் சமனே. அப்ப ஏயும் பியும் சேர போறது மூணாம் நபருக்கு. அடுத்து பாருங்க, பின்வரும் ஔடத உற்பத்தி செயல்முறைகளை கருதுக. உற்பத்தி செயற்பாடுகளை கருதுக. ஔடதங்கள் தயாரிக்கிறது இயற்கை கைத்தொழில் பாடத்துல வார விஷயம். முதல்ல மீள்பளிங்காக்கள். சரி, இந்த கேள்வி சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு, சரியா? பாப்போம் என்ன மீள்பளிங்காக்கள். அடுத்து கொதிநீராவி காட்சியடிப்பு, உதைப்பு முறை, கடதாசி நிரப்பதிவியல், கரைப்பான்ல கரைக்கிற முறை. இவற்றில் பிரித்தெடுத்த சேர்வைகளை தூய்மையாக்கும் செயற்பாடா? தூய்மையாக்குற செயற்பாடு. அப்ப இந்த பாடத்துல பிரதானமா 3 கான்செப்ட் இருக்கு. பிரித்தெடுப்பு முறைகள், 3 பிரித்தெடுப்பு முறைகள். ஒண்ணு வடித்த. இன்னொன்னு கரைப்பான் மூலம், இன்னொன்னு உதைப்பு மூலம். அப்ப இந்த வடித்தல், கரைப்பான் மூலம், உதைப்பு மூலம், இதெல்லாம் பிரித்தெடுக்கிற முறைகள். பிறகு ஒரு சேர்வையை பிரித்தெடுத்த பிறகு அது தூய்மையா இல்லையான்னு இனங்காணணும். அப்படி இனங்காண்றதுக்கு பொதுவா 3 முறைகள்: கடதாசி நிரப்பதிவியல், மென்படை நிரப்பதிவியல், அடுத்து கம்ப நிரப்பதிவியல். அதுக்கு அங்கிட்டு தான் இருக்கு தூய்மையாக்கல். தூய்மையாக்கலுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அதுல உதாரணம் கம்ப நிரப்பதிவியல்ல தூய்மையாக்கலாம், பொதுவா பயன்படுத்துறது மீள்பளிங்காக்கல்ல தூய்மையாக்கலாம், ஆவியாக்கி தூய்மையாக்கலாம். சரியா? ஆவியாக்கி தூய்மையாக்கலாம். இந்த மாதிரி செயற்பாடுகளுக்கு தூய்மையாக்குறது. அப்ப இவங்க கேட்கிறாங்க, சரி, இவற்றில் பிரித்தெடுத்த சேர்வைகளை தூய்மையாக்கும் செயற்பாடு. தூய்மையாக்கும் செயற்பாடு தானே கேட்கிறாங்க. அப்ப கவனிங்க, ஒவ்வொன்றும் என்னென்னன்றதை பார்த்துட்டு வரும். மீள்பளிங்காக்கள், ஓகே, அது தூய்மையாக்குறது தான். கொதிநீராவி காட்சியடிப்பு, அது தூய்மையாக்குறது இல்லை, அது பிரித்தெடுக்கிறது, ஒரு சேர்வை பிரித்தெடுக்கிறது. அப்ப இது வராது. இது பிரித்தெடுப்பு முறை 3க்குள்ள தான் வரும். உதைப்பு முறைமை, இதுவும் பிரித்தெடுத்தல். பிரித்தெடுக்கிறதுக்கு 3 முறை இருக்குன்னு சொன்னேன். அப்ப இது 2. கடதாசி நிரப்பதிவியல் வராது. ஏன் வராது? அது தூய்மையாக்குறது இல்லை. தூய்மையா இல்லையான்னு இனங்கான்றதுதான் கடதாசி நிரப்பதிவியல். சரியா? ஓகே. அடுத்து கரைப்பான் கரையும் முறை. கரைப்பானை பயன்படுத்தி சேர்வையை பிரித்தெடுக்கிறதும் பிரித்தெடுப்பு முறைக்குள்ள தான் வரும். அப்ப BCD இது பிரித்தெடுப்பு முறை, இது தூய்மையா இல்லையான்னு இனங்கான்ற முறை. சரியான ஆன்சர் இருக்கு ஏ மாத்திரம் தான் வரணும்.
சரியா? இதுக்கு சரியானது ஏ மாத்திரம். பிரித்தெடுத்தது தூய்மையா இல்லையான்னு இனங்காணக்கூடிய முறை ஏ மாத்திரம். சரி, அடுத்து பாருங்க 12வது கேள்வி. பின்வரும் நிறப்பதிகருவியின் தண்டில் உள்ள அளவு திட்டத்துக்கு அமையும். எக்ஸ் கூறுட ஆர்எஃப் பெருமானம். கூறு எக்ஸ் ஆர்எஃப் பெருமானம். சரியா? ஓகே, அப்ப கவனிங்க, ஆர்எஃப் பெருமானம் காண போறேன். சரியா? அப்ப இதுதான் எக்ஸ், இதுதான் எக்ஸ் கூறு. இதுல ஆர்எஃப் பெருமானம் தான் காண போறேன். உங்களுக்கு தெரியும், ஆர்எஃப் பெருமானம் காண்றதுக்கு சமன்பாடு இதுதான். கரைப்பான் அசைந்த தூரத்தின் மேல் கரையம் அசைந்த தூரம், கரையம் அசைந்த தூரம், இதுதான் சமன்பாடு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இருந்து, இந்த அடிக்கோட்டில இருந்து தான் தூரங்கள் அளக்கணும். அடிக்கோட்ல இருந்து தான் தூரங்கள் அளக்கணும். இவ்வளவும் 9, இது 1.5. அப்ப 9ல அந்த 1.5 கழிங்க, கரைப்பான் அசைந்த தூரம் 7.5. அப்ப இதுதான் கரையம் அசைந்த தூரம். இவ்வளவு 7.5 சொல்லிட்டா, இது 2.5 சொல்றாங்க. அப்ப கரையம் இங்க எவ்வளவு தூரம் அசைஞ்சிருக்கு? 5. அப்ப இது 2 கீழ் 3, 2 3ஆல பிரிங்க, 0.66. ஆர்எஃப் பெருமானத்துக்கு அலகு போடுறது இல்ல. அப்ப இதுதான் இதுக்குரிய ஆர்எஃப் பெருமானம். 0.66. சரியான ஆன்சர் 5. அடுத்து பாருங்க, புதுப்பிக்க முடியாத மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி செயல்முறை யாது? மீள புதுப்பிக்கக்கூடிய மூலப்பொருள். உதாரணத்துக்கு சூரியன் ஒரு காலம் முடிவடைகிற வளம் இல்லை. நீர் பெரும்பாலும் முடிவடையாது. எல்னினோல நீர் தட்டுப்பாடு வரும். சரியா? எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கு? இப்ப எல்லா ஏரியாலையும் பெரும்பாலும் சரியா வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்குன்னா, சரியா எல்னினோட தாக்கம் தான். சரியா, எல்னினோட தாக்கம் தான் இந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு, எது? ஓசோன் படை இல்ல, பச்சை இல விளைவு. பச்சை இல விளைவும் காரணம் தான், பட் எல்னினோ தான் மெயின் ரீசன். ஓகே, அப்ப நீர் உண்மைக்குமே இப்ப நீர் அப்ப நீர் அளவு குறையுது தானே? இல்ல. சரியா, நீர் முடிவடைகிற வளம் இல்ல. இப்ப நீர் ஆவியாக போய் சரியா அது மழையா ஏதோ ஒரு இடத்துல பொழியும். மழையா ஏதோ ஒரு இடத்துல பொழிய போகுது. சரி, இப்ப சில நாடுகளுக்கு பெரும் வறட்சியாக இருந்தா சரியா, அதே மாதிரி சில நாடுகளுக்கு பெரும் வெள்ளமாக இருக்கும். சரியா? இப்ப நீர் ஒரு பாருங்க, இயற்கையில் உள்ள மீள புதுப்பிக்கக்கூடிய வளம். சூரியன், நீர், காற்று, வளி. உதாரணத்துக்கு ஆக்சிஜன், நைதரசன், இதெல்லாம் வளிமண்டலத்தில் எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்து தாவரம் சார்ந்த எந்த ஒன்றும் மீள புதுப்பிக்கக்கூடியது. ஏன்னா தாவரத்தை நாங்க எங்களுக்கு தேவையான உற்பத்தி செய்யலாம். ஏன்னா சரியா, உதாரணத்துக்கு எது கொய்யா மரம் ஒண்ணுன்னா சரியா, அதை நாங்க தேவையானது உற்பத்தி செஞ்சுக்கலாம். கொய்யா மரத்துல இருந்து ஏதாவது நாங்க சேர்வை பெற்றுக்கொள்ள போறோமா இருந்தா ஓகே, கொய்யா மரத்தை அது முடிவடைகிற வளம் இல்ல. பெட்ரோல் முடிவடைஞ்சிடும். எதிர்கூறுறாங்க 2050ஆம் ஆண்டுக்கு பிறகு பெட்ரோலிய பாவனை ரொம்ப குறைஞ்சிரும்னு சொல்லி. ஏன்னா அது முடிவடைய போற ஒரு வளம். ஓகே, இப்ப மீள புதுப்பிக்கக்கூடியது தாவரம் சார்ந்த எந்த ஒன்று மீள புதுப்பிக்கக்கூடியது? சூரியன், காற்று, நீர், இதெல்லாம் மீள புதுப்பிக்கக்கூடியது. அப்ப கவனிங்க, மீள புதுப்பிக்க முடியாத மூலப்பொருட்களை மீள புதுப்பிக்க முடியாதுன்னு தாவர எண்ணெயை பயன்படுத்தி கொடுப்ப. தாவர எண்ணெய் மீள புதுப்பிக்க கூடியதுனா, அப்ப இது ஆன்சரா வராது. இது மீள புதுப்பிக்க கூடியது. தாவர எண்ணெயை பயன்படுத்தி சவர்க்காரம் உற்பத்தி செய்தல், அதுவும் மீள புதுப்பிக்க கூடியது. மாப்பொருள் நொதித்தல் மூலம் எத்தனால் உற்பத்தி செய்தல், அதுவும் மீள புதுப்பிக்க கூடியது. கராம்புகளின் மூலம் யூஜினால், கராம்பு தாவரமே சரியா, தாவரம் சம்பந்தப்பட்ட மீள புதுப்பிக்க கூடியது. பண்படா எண்ணெய் மூலம் டீசலை உற்பத்தி செய்தது, இதுதான் மீள புதுப்பிக்க முடியாதது. அப்ப இதுக்குரிய ஆன்சர் இதுதான், 5வது தான் சரியான ஆன்சர். பண்படா எண்ணெய்ன்றது எது? சரியா, அந்த பெரல்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரின்ல இருந்து பெரல்ல கொண்டு வர அந்த சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் தான் பண்படாத எண்ணெய். இலங்கையில சப்புகஸ்கந்த அப்படின்ற இடத்துல வச்சு அது சுத்திகரிக்கப்படுது. அதுக்கான 14வது, கரைப்பான் மூலம் ஔடதங்களை பிரித்தெடுப்பு பற்றிய கூற்றுக்களை கருதுக. கரைப்பான் மூலம் பிரித்தெடுப்பு முறைகள் 3 சொன்னேனே, வடிப்பு, உதைப்பு,
கரைப்பான் மூலம். அப்ப கரைப்பான் மூலம் பிரித்தெடுக்கக்குள்ள கொதிநிலை குறைந்த கரைப்பானை தெரிவு செய்தல் வேண்டும். சரி, ஏன்னா கரைப்பான் மூலம் ஒரு சேர்வையை பிரித்தெடுத்த பிறகு கடைசியா கரைப்பானை ஆவியாக்கி அனுப்பி விடணும். அப்படி அனுப்பணுமா தான் அதுல கொதிநிலை குறைவானதா தான் இருக்கணும். சரியா? அது சரி. தெரிவு செய்யும் கரைப்பான் ஔடதத்தில் கரையக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அது ஓகே. ஔடதத்தோட தாக்கம் அடையக்கூடாது. ஆனா என்ன செய்யணும்? அதோட கரையணும். ஔடதம் இந்த கரைப்பான்ல கரையணும். அடுத்து, இம்முறையினால் பிரித்தெடுக்கப்படும் ஔடதங்கள் தூய்மையானதாக காணப்படும். சரியா? இது கரைப்பான் கொண்டிருக்க வேண்டிய இயல்புகள்ல வராது. ஔடதம் தூய்மையாக இருக்கணும், பொருத்தம் இல்லை. பயன்படுத்துற கரைப்பான் தூய்மையாக இருக்கணும் கொடுத்திருந்தா சரி. சரியா? அப்படி கொடுத்திருந்தா சரி. இப்ப நான் சீய பொருத்தம் இல்லைன்னு எடுக்கிறேன். ஏன் ஒருவேளை இந்த கரைப்பான் மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட ஔடதம் தூய்மையா இருந்துட்டா இருந்தா நான் பிறகு அந்த தூய்மையா இல்லையான்னு இனங்காண்ட பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. பிரித்தெடுத்தது தூய்மையா இல்லையான்றது கரைப்பான் மூலம் பிரித்தெடுக்கிறதுக்காக தூய்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 4வது, கரைப்பானை ஆவியாக்கும் போது நீர் தொட்டியில் வைத்து ஆவியாக்கல் வேண்டும். சரியா? கரைப்பானை ஆவியாக்கக்குள்ள நீர் தொட்டியில வச்சு ஆவியாக்கணும். அது ஓகே. சரியா? அப்பதான் சீராக வெப்பம் பரவி செல்லும், அந்த தொகுதி வெடிப்புக்குள்ளாகாது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அப்ப சரியான ஆன்சர் ஏயும் பியும் டியும். அடுத்து கவனிங்க 15வது. செயற்கை ஔடத தொகுப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருது. ஔடத தொகுப்பு இலகுவானதாகவும் பொருளாதார ரீதியில் நன்மை தரமாகவும் இருத்தல் வேண்டும். நாங்க செயற்கையாக ஒரு ஔடத தொகுப்பமா இருந்தா அது இலகுவான படிமுறையா இருக்கணும். இல்லாட்டி நாங்க செயற்கையா தொகுக்க கூடாது. அதே நேரத்தில் பொருளாதார ரீதியில நன்மையா, செலவு குறைஞ்ச முறையா, இயற்கையா தொகுக்கிறத விட செயற்கையா தொகுக்கிறது செலவு குறைவாக இருக்கணும். அப்பதான் செயற்கை தொகுப்பு முறைக்கு போவாங்க. ஔடதத்தின் பௌதீக நிலை திண்மமாக இருக்கணும். இந்த கூற்றப்பிலனா எந்த திரவமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாயுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் திண்மமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஔடத இயல்பும் ஔடதத்தின் வலுவும் உச்சளவாக இருக்கணும். சரி, அதோட பயன்பாடு உச்சளவாக இருக்கணும். சரியா? இப்ப நாங்க சிறிய அளவு ஔடதம் எடுத்தாலும் சரியா, மருந்து, ஏன்னா ஔடதம்னா மருந்து எடுத்தாலும் அதுல இருந்து விரைவாக எங்களை அது குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, அதுதான் வலுன்னு கதைக்கிறாங்க. அப்ப ஏ சரி, சி சரி. ஔடதத்தின் பக்க விளைவுகள் இழிவளவாக இருக்கணும். சரிதானே? அதுவும் அப்ப இதெல்லாம் செயற்கை ஔடத தொகுப்பின் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அப்படின்ற கன்செப்ட் கீழே படிக்கிற விஷயம் தான் இந்த 3. அப்ப ஏசிடி இது 3மே சரியானது. அடுத்து கவனிங்க 16. பச்சை வீட்டு விளைவானது பூகோள வெப்பம் அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. பச்சை வீட்டு விளைவு வாயுக்களை மாத்திரம் கருதக்கூடியது. கவனிங்க, பச்சை வீட்டு வாயுக்கள் மாத்திரம். இது சம ஈரணு நைதரசன்னா 2 அணு இருக்கு, 2 நைதரசன், ரெண்டுமே சமன். ஒரே இதுல நைதரசன், இதுவும் நைதரசன் தானே. சம ஈரணு ஒரு நாளும் பச்சையில வாயுவா இருக்காது. ஓரணு வாயு, ஈலியம் போன்ற ஓரணு வாயுவும் பச்சையில வாயுவா இருக்காது. அப்ப நான் இதை வெட்டுறேன் பாருங்க. சம ஈரணு பச்சையில வாயு இல்ல. முதல்ல நான் சம ஈரணு எல்லாத்தையும் இங்க சாய்ஸ் பண்றேன். இந்த நைதரசன் சம ஈரன், நைதரசன் சம ஈரன். ஒரு நிமிஷம். ஓகே, அவையிலோட நைதரசன் சமஈரனு, ஒட்சீசன் சமஈரனு, அது பச்சையில வாயுவா வராது. இந்த ஒட்சீசன் சமஈரனு, ஐதரசன் சமஈரனு. சமஈரனு எதுவுமே பச்சையில வாயு இல்லை. ஓகே, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இதுவும் வராது. அடுத்து இப்படி கன்செப்டும் விளங்கணும். NO NO2 அடுத்து CO.
முதலாவது பச்சையில வாயுவா இருக்கணுமா தான் அது செங்கீழ் கதிர உறிஞ்சணும், அகத்துறிஞ்சணும். இந்த இது மூன்றும் செங்கீழ் கதிர அகத்துறிஞ்சும், செங்கீழ் கதிர அகத்துறிஞ்சும். ஆனா உறுதியற்றது, அதனால இது மூணும் பச்சையில வாயு இல்லை. அப்ப இன்னும் ஒரு பச்சையில வாயு இல்லை. அப்ப இதுல மத்தது எல்லாமே பச்சையில வாயு தான். கவனிங்க, ஓரணி சமஈரணி செங்கீழ் கதிர அகத்துறிஞ்சாது, அதனால அது பச்சையில வாயு இல்லை. இது சம ஈரணு இல்லைன்னா ஈரணு தான், நைதரசன் ஒண்ணு ஆக்சிஜன் ஒண்ணு, மொத்தம் 2 ஈரணு தான். ஆனா இது உறுதியாக இருக்காது, செங்கீழ் கதிர உறிஞ்சும் ஆனா உறுதியாக இருக்காது, அதனால இது மூணும் பச்சையில வாயு இல்ல. அப்ப பச்சையில வாயுக்களை மட்டும் கொண்ட தொகுதி 3வது ஆன்சர். இதுதான் பச்சையில வாயு பாட பார்க்கணும்னு அவசியம் இல்ல, அந்த கான்செப்ட் சொன்னனே ஓரணி ஈரணு அதுதான் தேவை எங்களுக்கு. 17வது பாருங்க, ஒளி ரசாயன புகாரின் விளைவு அல்லாதது. தாவர வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகும், சரி. வளியின் ஊடுகாட்டும் தன்மையை குறைக்கும், சரி. ஒளி ரசாயன புகார் ஏற்பட்ட எங்களால் நீண்ட தூரத்துக்கு பார்க்க இயலாது. மனிதனின் இளைப்பு இருமல் போன்ற நோய்களுக்கு காரணமாகும், அதுவும் சரி. ரப்பர் அடங்கியுள்ள உற்பத்தி பொருட்களை நலிவடைய செய்யும், ரப்பரின் பொறிமுறை இயல்புகளை பாதுகாக்கும், சரி, பாதிக்க செய்யும், அதுவும் சரி. அப்ப பிழையானது பிளாஸ்டிக் இயல்புகளை பாதிக்கும். ரப்பர் இயல்புகளை தான் பாதிக்கும், பிளாஸ்டிக் இயல்புகளை ஒளி ரசாயன புகார் பாதிக்காது. அதுக்கானி 4R எண்ணக்கருவில் அடங்காதது. நாங்க 3R தான் படிச்சிருப்போம். 3R எது? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்ளிங். 4Rல 4வது ஆர் எதுனா இங்க அந்த ஆன்சர் இல்ல, ரீதிங்கிங். ரீதிங்க் இதுதான் 4வது ஆர். அப்ப ரீகவரும் வராது, ரெஃப்யூஸும் வராது, ரெஃப்யூஸும் வராது. 4Rக்குள்ள ரீகவரும் வராது, ரெஃப்யூஸும். 4வது ஆர் வந்து ரீதிங்க். ஓகே, அப்ப இங்க ரீதிங்னு ஒரு ஆன்சர் இருந்திருந்தா அதை விட்டுட்டு மத்ததை எடுத்திருக்கலாம். பட் இது ரெண்டுமே 4Rக்குள்ள வராது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது ஆர் ரீதிங்க், மீள் சிந்தனை. அடுத்து பாருங்க 19, தூய உற்பத்திகள் தொடர்பான எண்ணக்கருவுக்கு அமைவான தொழில்முறை செயற்பாடு. முதல்ல தூய உற்பத்தி எண்ணக்கருன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியணும். தூய்மையான உற்பத்தி எண்ணக்கருனா எந்த ஒரு கழிவுமே கழிவுன்னு சொல்லி நாங்க ஒதுக்கக்கூடாது, அது பொருளாதார பெருமதி மிக்க வளமாக மாத்தணும். ஒன்றிணைந்த சூழல் உபாயங்களை பயன்படுத்தி கொண்டு, சரியா, சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட கழிவுகளோட அளவை குறைக்கணும். வினைத்திறனான உற்பத்தி செயற்பாடுகளில் ஈடுபடணும். இது எல்லாமே எதுல? என்னோட தூய்மை உற்பத்தி எண்ணக்கருக்குள்ள வந்து. அப்ப கவனிங்க, முதலா பாப்பா, குளோரோ புளோரோ கார்பன் கொண்ட குளிரீட்டுக்கு பதிலாக HFC. HFC ஓசோன் படையை பாதிக்காது. ஓகே, அப்ப இது சூழல் நேயமானது. சூழல் நேயமான தூய உற்பத்தி, சரி. கையால் மேற்கொள்ளப்படும் உற்பத்திகளுக்கு பதிலாக